அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூலை லைவாக வடபள்ளியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போய் லைவாக ஷூட் பண்ணாங்க. அந்த சீன்லாம் படத்தில் பார்க்கும்போது சென்டிமெண்ட்ங்க, கண்ணு கலங்கும் பாருங்க நீங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பேன் நான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க படம் வந்து வெளிநாட்டில் சென்சார் பண்ணிட்டாங்க, சென்சார் பண்ணவங்க வந்து படம் பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு இப்போ சில பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும். படம் வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, பகவத் கேசரி மாதிரியே வந்திருக்குதா, இல்லை பகவத் கேசரியிலேருந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, படம் பார்த்தவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பல கோடி ரூபாய் உள்ள முடங்கி கிடக்குது, பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க, பல கோடி ரூபாய் பல பேருக்கு சம்பளமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை கோடி ரூபாய் இந்த படம் இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு சார்? இன்னொன்னா பேசலாம் சார். பகவத் கேசரி வேற, ஜனநாயகன் வேற. ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வரேன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிற ஒரு லைன். ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 நாட்கள் நடந்திருக்கு. இந்த 160 நாட்கள் ஏன் நடந்ததுன்னா, சில பேர் இன்னும் இவ்வளோ டேஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. காரணம் வந்து நீங்கள் அந்த ஹீரோ யார், விஜய்ன்ற ஒரு மாபெரும் உச்சரத்தை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து எடுக்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 காட்சி எடுக்கணும்னா ஒரு வந்து அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணோம்னா 2 சீன் தான் எடுக்க முடியும். அந்த சீனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு 7-8 ஷாட் வந்து அதை எடுக்க முடியும், பேலன்ஸ் வந்துடும். திரும்பி மறுபடியும் போகணும். ஒருவேளை அங்கே போகவே முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா, ஏன்னா மக்களுடைய கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சது. திரும்பி பேலன்ஸ் எடுக்க வேண்டியதுக்கு அதுக்குள்ளே ஒரு செட்டை வேறு போடுவாங்க ஒன்று. ஸோ இந்த 160 நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்த ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இடையில வேறு அரசியலில் கொஞ்சம் வேறு உள்ளே போனார். இப்போ அதில் பாதி இதில் பாதின்னு கொஞ்சம் கலந்து பண்ணுறதுனால விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்தது. இதற்கு பிறகு வில்லனுடைய பாபி தேல் அவர் வேறு ஹிந்தியில் நிறைய கமிட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டேட்ஸ் அவர் மாறி வேறு வரும்போது அது ஒரு ரீசன். இந்த பக்கம் பூஜா கிட்டே, ஸோ இந்த பக்கம் மமிதா பைஜோ, இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜ், ஒரு பெரிய பட்டாளமே படத்தில் இருக்குது. இதெல்லாம் கோஆர்டினேட் சேர்ந்து பண்ணும்போது எப்போவுமே ஒரு இயக்குனர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஒரு 100 நாள் ஷெடியூல் பண்ணாங்கன்னா எக்ஸஸாக ஒரு 25-30 டேஸ் போட்டுருவாங்க. அதாவது அதர்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா செலவில், அந்த மாதிரி ஒரு 20 நாள் வச்சுருவாங்க. அந்த கணக்கில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 160 நாட்கள் வந்து ஸோ வந்தது. அந்த 160 நாட்கள் பரவாயில்ல, எனக்கு படம் குவாலிட்டி வேணும்னு சொல்லி தான் கேவின்னு சொன்னதுனால வினோத் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்கும் முடிந்தது. இப்போது இந்த 160 நாளைக்குள்ள என்னென்ன செலவாச்சுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுக்கு செட்டு மட்டுமே ஒரு 15 செட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு 10-12 கோடி ரூபாய்க்கு மேலே செட்டுகள் போடப்பட்டு வந்து உருவாக்கியிருக்கு. அது காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வில்லனுடைய கேரக்டர் பவர்ஃபுல். பாபி தேல் அவர் நம்ம இந்தியாவிலேயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு விவிஐபி, ஒரு அதாவது அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் நினைச்சாருன்னா இந்தியாவில் எதை வேணாலும் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இப்படி நீங்கள் ஒரு வில்லனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர் இருக்கிற வீடு எப்படி இருக்கணும், அவர் கூட இருக்க அந்த கேங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செட்டப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான் அது ரொம்ப ரிச்சாக ஒரு வீடு செட்டப் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவருடைய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு செட்டப் ஒன்று வரும். விஜய் மமிதா பைஜும் சேர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், தெறிக்க வருது மாதிரி. அந்த ஃபைட் சீனுக்கு லைவான ஒரு இடம் போயிருக்காங்க. அதோடைய மேட்சுக்கு ஒரு செட் போட்டாங்க. அது ஒரு ரீசன். ரெண்டாவது கோச்சிங் சென்டர் ஒன்று வரும், மமிதா பைஜு போய் கோச் பண்ண மாதிரி, அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு. இது தவிர ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், விஜய் மோதுற ஒரு ரொம்ப கிளாஸ் ஃபைட்டு. நீங்கள் அதெல்லாம் தெறிக்க மாதிரி படத்தில். அந்த ஃபைட் நடக்கும்போது இந்த அதாவது என்ன சொன்னால், 2 யானைகள் வந்துட்டு அதனுடைய ஒரு ஒளியிலேருந்து விஜய் என்ட்ரி கொடுக்குறது மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரோட ஒரு ஃபைட் சீன் ஒன்று. ஸோ இந்த ஒர்க்குக்கு, இந்த ஃபைட் சீனுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது செட்டுகள் தான் போடப்பட்டது மேக்ஸிமம். அதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு 15 மேற்பட்ட செட்டு போட்டது. இப்போ இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸு அண்ட் டிஐன்னு ஒரு கேட்டகரி ஒன்று வரும் இதுக்கு அடுத்து. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபா செலவு பண்ணுறதா ஒரு தகவல். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த வீடு செட்டு போட்டு இந்த வில்லன் நம்ம காமிச்சா அந்த விஎஃப்எக்ஸ் மூலமாக அதனுடைய பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற டோன்லாம் நீங்கள் எப்படி இருக்கும் பார்த்தா, அந்த டோனுக்கு இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதில் தான் உங்களுக்கு படமே ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த என்ன சொன்னால் டிஐன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கலர் கரெக்ஷன்ஸ் ஒன்று கொஞ்சம் வரும். அந்த ஒரு மேக்கிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை டோட்டலி பார்த்தா ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி வேணும்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு ஒரு செட்டு போடப்பட்டது. விஎஃப்எக்ஸ், சிஜி, இந்த டிஐ கரெக்ஷன் பண்ணப்பட்டது. ஒரு 12 இது ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-22 கோடி ரூபா இதில் செலவு பண்ணி
பிரம்மாண்டமாக படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் என்ன ஒரு ஹைலைட்டாக ஒர்க் வரும்னா, இந்த வில்லனுடைய இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கன்ஸு, இந்த பாம்ஸு, இந்த மாதிரி சில இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த வெப்பன்ஸ்லாம் நிறையா வரும். அதை நீங்கள் இந்த சிஜி ஒர்க்லேயும் வேஸில் காமிக்கும் தான் ஒரு லைவாக ரியாலிட்டி கிடைக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. அதை இப்போ அந்த ஒரு ஃபைட் சீனில் விஜய் உள்ளே பூந்து ஃபைட் பண்ணுறது மேலே ஒரு சூழ் நிறையாவே வருது. அதில் அந்த ஒரு ரியாலிட்டி வேணுங்கிறதுனுடையதுக்காக தான் இந்த ஒர்க்கில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இதை இது ஒரு பக்கம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகிருக்கு. இந்த செட்டு போட்டது, ஸோ விஎஃப்எஸ், இந்த கிராஃபிக்ஸுக்கு இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒன்று வரும். ஸோ 160 நாட்கள் ஷூட் இருந்து இல்லையா, இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ் ஒன்று வரும் நமக்கு. அதை ஸோ இது எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போது மேக்கிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு அது 80 crores வந்துருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது இந்த ஆக்டர்ஸுடைய ரெமுனேஷன், டெக்னீஷியன் ரெமுனேஷன் ஒன்று வரும். இதில் அதாவது நீங்கள் விரும்புகிற இந்த தளபதி விஜயன்றவுக்கு வந்து கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா சம்பளம். அதில் அவர் மனசு வச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு 70 கோடி ரூபா உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டார். 150 கோடி தான் வாங்கியிருக்கார். இந்த 220 வச்சுங்க. 220 கோடி ரூபா விஜய்க்கு. டைரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25 கோடி ரூபா சம்பளம். பாபி தேலுக்கு ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் பேசப்பட்டது. இதில் நம்ம பூஜா ஆக்டர் ஹீரோயினை பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு 3 crores சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மமிதா பைஜு, ஸோ தமிழ் வரவு ஏற்கனவே வந்து டூட்டில் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 50 lakhs வரைக்கும் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது அனிருத், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 crores வரைக்கும் கொடுக்கப்பட்டது ஒரு தகவல் இருக்குது சார். ஸோ இதற்கு பேர் எடிட்டிங்கு, கேமராமேனு, இந்த செலவுலாம் எல்லாம் சேர்க்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு 220, மேக்கிங் செலவு ஒரு 80, ஸோ இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75 to 80 crores வரைக்கும் டோட்டல் வந்து ஆக்டர் டெக்னீஷியன். மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 380 crores வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகிருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 380 crores வரைக்குமே ஃபஸ்ட் காப்பியில் உருவாகிருக்குது. இதில் முக்கியமானது வந்து இந்த விஜய் 70 கோடி ரூபா வேணான்னு சொல்லி இருக்கட்டும்னு சொன்னதை பட்சத்தில் அது என்னென்னா, இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிட்டு, ஏன்னா இந்த படத்துக்கு சிக்கல் வருங்கிறது விஜய் ஒரு கால்குலேட் மைண்ட் செட் பண்ணார். 150 கோடி மட்டும்தான் வாங்கியிருக்கார் சம்பளம். இந்த 1 month-ஆவே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுனால விஜய் அவர்களுக்கு கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது உங்களுக்கு பண்ணலாங்கும் போது அதை வேணான்னு சொல்லிட்டார் தெளிவாக. ஏன் சார் உங்கள் சம்பளம் தானே தரேன் அப்படிங்கும்போது கூட இதுவே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் லேட் ஆயிடுச்சு. இந்த வட்டி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட தகவல் எனக்கு வந்திருக்கு. அது எனக்கும் தெரியும். 70 கோடி அப்படியே உங்கள்கிட்ட இருக்கட்டும், இந்த சிக்கல்கள்லாம் வரும்போது நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 70 crores விட்டு கொடுத்துட்டார், வேணான்னு சொல்லிட்டார். இது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கோட இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட 380 crores இது வரைக்கும் செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ப்ரொமோஷன் லெவலு, இந்த லெவல், இந்த மலேசியாலெலாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 20 கோடி ரூபா வரைக்கும், ஸோ 400 கோடி ரூபா அவங்களோட எக்ஸ்பென்சஸை பட்ஜெட் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் காப்பி. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஒரு வகையில் இப்போ அதாவது 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணி இது ஒரு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த பிஸ்னஸில் யார் யார் வாங்கியிருக்கான்னு ஒரு லிஸ்ட்டை ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓடிடியில் வந்து அமேசான் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கியிருக்காங்க. சேட்டலைட்டில் G5 அவங்க வந்து 75 crores அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டருக்கு ரைட்ஸ் 105 கோடி ரூபாய்க்கு 5 பேர்கிட்ட பிரித்து பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டு உரிமைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 crores வரைக்கும் பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு. அவர்கள் வாங்கி கிட்டத்தட்ட 100-110 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ கேரளா, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரைட்ஸோட சேர்த்து அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் ஒன்று, ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இப்போ 400 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பியில் ரெடி பண்ணி 500 கோடிக்கு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்போது இந்த படம் ஏன் வரல காலதாமதம்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு இந்த ஷூட்டிங், இது எக்ஸ்பென்சஸ்ஸு, பட்ஜெட்டு, பிஸ்னஸ், இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ நேர்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாயில் உருவானதை சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை விஜய் வந்து ஸ்பெஷலாக 70 கோடி ரூபா விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா இவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகி பிஸ்னஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் சரியான நேரத்துக்கு வந்து இது ரிலீஸ் பண்ண முடியல. அது விஜய்க்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. 1 மாத காலமாக இது வரைக்கும் வரல.
ஸோ இந்த மந்த்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இதில் வந்து வாங்கினவர்களாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கிற பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய வரும் தான் விஜய்க்கு இது நிறைய தகவலே வந்தது. கேவின் ப்ரொடக்ஷன் இப்படி ஒரு நெருக்கடி வருது சார், என்ன பண்ணலாங்கும் போது தான் இவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு 70 crores வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸும் விஜய் தர வேண்டிய இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கும் போது இதை வாங்கலை அவர். எனக்கு வேண்டாம், உங்ககிட்ட இருக்கட்டும், இந்த சின்ன சிக்கல்லாம் நீங்கள் முடிச்சிடுங்க, எனக்கு இது போதும், படத்தை ரிலீஸ் பண்ணுற வேலைகள் பண்ணிட்டு பாருங்க நாங்கள். ஏன்னா இது எந்த அளவுக்கு இந்த படம் உருவாச்சு, எவ்வளோக்கு பிஸ்னஸ் ஆச்சு, ஏன் ரிலீஸ் ஆகுது தாமதமாச்சு, ஏன் இந்த 70 கோடி ரூபாய் விஜய் விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறதுலாம் நேயர்களுக்கு தெரியணுங்கிற ஒரே நோக்கத்தினால இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதே மாதிரி என்ன படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்க, படம் பார்த்தவங்க சென்சாரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக பகவத் கேசரியும் ஜனநாயகனும் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு கிளப்பி விட்டாங்களே சார், அது கிட்டத்தட்ட இல்லை. என்னென்னா பகவத் கேசரியில் பாலையாவும் ஸ்ரீலும் சம்மந்தப்பட்ட காட்சிகள், இங்கே விஜயும் மமிதா பைஜும் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். பட் அங்கே இந்த ஹியூமர் சென்ஸோட ஸ்ரீலோட இருக்கிற அந்த காம்பினேஷன், அந்த மிலிட்ரியில் சேரணும், அப்படிங்க அந்த ஃபார்மில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிற மெத்தட்லாம் பாலையாவும் ஸ்ரீலும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து விஜய்க்காக அந்த காட்சியை இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கில்லி படம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நிறைய காமெடி இதோட ஹியூமரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுமாதிரி இதை விஜய்க்கு எப்பவுமே இந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நல்லா வராது. இல்லை ஸ்ரீலாவோட அங்கே பண்ணது மாதிரி இங்கே மமிதா பைஜோட பண்ணுறத இவருக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. மமிதா பைஜோட அந்த செல்லமாக கொஞ்சிறது, போடுறது, போவான்னு சொல்லி பேசுகிறது, ஃபார்மில் கையெழுத்து போடும்போது விடாமல் போகிறது, இதுக்குள்ளே அந்த பூஜா ஆக்டிவ் உள்ளே வேறு வருவாங்க. அவர் வந்து சைக்காலஜிஸ்ட் மாதிரி வந்து இவர்களுக்கு கைட் பண்ணுறது, அந்த லவ் ட்ராக் கொண்டு போகிறது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு கடைசியில் இந்த மமிதா பைஜுக்கிட்டும் இவருக்கும் அவங்க 2 பேர் காம்பினேஷனை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனதுனால காம்படிஷன்ஸோட டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த இது நிறைய கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தால் கூட இதில் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. மமிதா பைஜுக்கு விஜய்க்குள்ள சேஞ்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு புறம். இதில் ரொம்ப ஹைலைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணுறது வேறு, இங்கே ஓப்பன் பண்ணுறது வேறு. இதுதான் டோட்டலாக ஜனநாயகன் படத்தினுடைய சேஞ்சஸ்க்கே மிகப்பெரிய ஒரு காரணம். இதுதான் வினோத் சொன்னது, நான் கதையை மாற்றிருக்கேன். காரணம் விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். அரசியல் வந்து மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஃபோக்கஸை தான் இங்கே விஜய்க்காக அரசியல் காலத்தை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார் உள்ள. அங்கே வில்லன் பாபிதேலோட அப்பா அவர்கள் பண்ணுற சில விஷயங்களை இவர் உள்ளே பூந்து கேட்குறது மாதிரி சில சீன்ஸ் நிறைய மாற்றம் செய்யப்பட்டு அரசியல் அந்த வசனங்கள்லாம் தெரிக்கிறது மாதிரி இப்போ உங்களுக்கு அதை அந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது அங்கே வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மாடுகளம் நரேன் பண்ணியிருப்பாங்க அர்ஜுன் ராம்பாலோட. இங்கே வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை அரசியல் வந்ததுனால இந்த அரசியல் கண்ணோட்டத்துக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த டோனே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை என்ன பார்த்தீங்கன்னா பாபி தேவலுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் மாதிரி இமிடேட் பண்ணக்கூடாது. அர்ஜுன் ராம்பால் அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸ்டைல் கொண்டு வரலாம். ஏன்னா பாபி தேவலை கொண்டு வரணும்னு சொன்னதே விஜய் தான் கொண்டு வர சொன்னது. வில்லன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வரும்போது அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் அதனுடைய மேனரிசமே மாற்றிருக்காங்க. பாபி தேவலுக்கு பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ரோல். அந்த வீட்டை 2 பேரும் மோதிர ஒரு ஃபைட் இருக்கும், கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் இருக்கும், செட்டில் 2 பேரும் பண்ணுற ஃபைட் தெரிக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோர்ஸை வந்து வில்லன் இறக்குவான். விஜய் கூட மோதிர ஒரு ஃபைட் இருக்குது. அதுதான் படத்தில் கிளாஸ் ஃபைட். உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும். அவங்க வில்லனுடைய அப்பாவும் அந்த ஆட்களோட ஃபாரஸ்ட்டில் மோதிர ஒரு ஃபைட் வரும்போது அந்த ஃபைட் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட 10 மடங்கு ஃபைட் இந்த கிளைமேக்ஸில் உருவாக்கியிருக்காங்க 2 பேருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து இங்கே பிளாக் பண்ணது காரணமே இந்த ஃபோர்ஸ் அந்நிய நாட்டு உள்சக்தியை வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை காலத்தில் கொண்டு போய் தான் இறக்கியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரோட ஒரு ஃபைட் இருக்கிறது மாதிரி வரும். அந்த ஃபைட் தாறுமாறாக இருக்கும் உங்களுக்கு படத்தில். வில்லனும் பாபி தேவலையும் விஜயும் மோதுற அந்த ஃபைட் நீங்கள் வந்து அந்த பகவத் கேசரியோட வேற ஒரு பேட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதுனால இன்றைக்கு இருக்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு கதைக்கிழமை உருவாகிருக்கு. அதனால தான் இது வேறு அது வேறு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. படம் பார்த்தவர்களே இந்த படத்தினுடைய கதையே வேறு மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறது மாதிரி வரும். இதில் முக்கியமாக வந்து இந்த பிரகாஷ் ராஜ் ரோல் ஒன்று வரும். அதுதான் விஜயும் அவரும்
கண்ணாப்புன்னு அரசியல் இந்த டயலாக் பஞ்சு டயலாக் பூரா பேசுறது, பிரகாஷ்ராஜ் பேசுகிற டயலாக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதில் சும்மா அப்படி வந்துட்டு ஜஸ்ட் பாசிங்கில் போயிடும். அதில் இந்த கேரக்டர் வந்து இவரு தான் வேணும். கில்லிலையும் போக்கிலையும் என்னுடைய காம்போ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்னுடைய இறுதி படம் இது. இதில் பிரகாஷ் இருந்தால் எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி விஜய் சொல்லப்பட்டு அவர் வந்து கொண்டு வந்தாங்க உள்ள. ஸோ அவர் 2 பேரும் மோதுறது பார்த்தீங்கன்னா இன்றைய அரசியல் களத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், வேறு 2 பேர் மோதுற மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதை. அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கேரக்டர்ஸு பிரகாஷ்ராஜ், பாபி தேவல், பாபியோட அப்பா, விஜய், இது சம்மந்தமான காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கலரே வேறு. ஃப்ளாஷ்பேக் பிறகு இந்த லைவாக வரும்போது விஜய் பாபி தேவல் மோதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற களம். புரிஞ்சுல உங்களுக்கு? இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதில் வரும்போது ஒரு 3 பேர் கேமியோவில் உள்ள வர்றது மாதிரி ஒரு காட்சி ஒன்று வருது. அப்போ இந்த கேரக்டருக்கு விஜய் யாரை போடுறீங்கன்னு கேட்டாங்க. வினோத் வந்து ஒரு ஐடியா இல்லை சார், இது நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை போடலாமா சார் அப்படின்னு. அப்போ தான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே ஒரு 3 பேர் இருக்காங்க, என்னோட நண்பர்கள் தான். அவங்க வந்து விஜய் அண்ணான்னு சொல்லுவாங்க, இவர் நண்பர்னு தான் சொல்லுவார். யார் சார் முதல்? அட்லி, லோகேஷ், நெல்சன். அப்படிங்கும்போது வினோத் எதிர்பார்க்கல அதை. சார் உண்மையில் அவங்க பண்ணுவாங்களா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க. வினோத் சொன்ன உடனே 3 பேர் விழுந்தடிச்சு போனாங்க. 3 பேர் வந்து ஒரு கேமியோ ரோலில் சில கேள்விகள் கேட்பாங்க. அது என்னங்கிற கேள்வி நமக்கு வந்தாச்சு. ஆனால் அதை இப்போ சொல்லிக்கல, ரிவீல் பண்ண நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் விஜய்? அந்த ஒரு 3 பேர் இருந்து ஒரு கேமியோ ரோலில் விஜய் அவர்களுக்காக தன்னுடைய இறுதி படத்தில் விஜய் எப்படி பிரகாஷ் வேணும்னு சொன்னாரோ இவர்கள் 3 பேரும் வேணும்னு சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு நம்ம லைஃப் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்காரன் அவங்க 3 பேருமே. அது 3 பேர் எதிர்பார்க்கலைங்கிறாங்க. ஆனால் உங்களால தான் நாங்கள் நல்லா இருக்கோம் இன்னைக்கு. ஸோ அப்படி அந்த 3 பேர் வர்றாங்க இதில். இது தவிர ஒரு வாரிசு நடிகை ஒன்று வர்றாங்க. ஒரு 2-3 நாட்கள் ஸ்பெஷலாக வச்சு சீக்கிரட்டாக ஷூட் பண்ணி அது அப்படியே வைக்கப்பட்டிருக்காது. அது படம் பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் நான். அதை வாரிசு நடிகைனா நீங்கள் நம்ம விஜய் வாரிசுன்னு படம் பண்ணார், அந்த நடிகை நினச்சிடாதீங்க. அது இல்லை, இது வாரிசு நடிகை. அது யாருங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வாரிசு நடிகைன்னு சொல்லிட்டேன். மிகப்பெரிய ஒரு நடிகருடைய பொண்ணுன்னே சொல்லிடுறேன். இதுக்கு மேலே க்ளூ கொடுக்க முடியாது. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அந்த தகவல் நமக்கு வந்தது. ஸோ இந்த ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பகவத் கேசரிக்கு இதுக்கு மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் நேட்டிவிட்டி தகுந்தது மாதிரி கதை காலத்தை டோட்டலாக மாற்றிருக்காங்க. இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அரசியல் சம்பந்த காட்சிகள் வசனம் தெரிக்கிறது மாதிரியான வரும்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்து அந்த ட்ரெய்லர் அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரை வேணும்னே தான் விட்டாங்க. இது இப்படியே இருக்கட்டும். படம் பார்க்கும்போது வேற ஒரு டோனில் நம்ம காமிக்க போகிறோம். என்ன ட்ரெயிலர் பார்க்கறதோடு இது வேற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கேரக்டர் சீன்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி அப்போ தான் ஒரு சுவாரஸ்யம் வருங்கிற நோக்கத்தோடு தான் ட்ரெய்லரை ஒன்றா விட்டது காரணம். கதைக்களம் வேறு. நான் இப்போ சொன்னதே வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 5% தான் லைட்டாக சொல்லிட்டு போயிருக்கேன். 95% நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிய வரும் உங்களுக்கு. அதை இதெல்லாம் வந்து பார்த்து தான் படம் பார்த்தவனுடைய ரிசல்ட்டு பிரமாதமாக இருக்குது, செகண்ட் ஹாஃபு தெரிக்கிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. அதை பட் சென்சாரில் பார்த்தீங்கன்னா அங்கே யூஎஸ் விட 16+ மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணி அவர்கள் எல்லாமே பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கட்ஸு கூட இங்கே பெருசாக வரலை. இஞ்சி பொண்ணு 7-8 கட்ஸ் வந்த மாதிரி தான் ஒரு தகவல் வெளிநாட்டில். ஸோ அப்படி தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான படத்தை பார்த்த திருப்தி இருக்கும். இதுமுன்னா நீங்கள் வேணால் சிங்கப்பூர் மலேசியா வேணால் படம் பாருங்க போயிட்டு வேற ஒரு படத்தை நீங்கள் பார்த்து வரலாம், ஜனநாயகன் படத்தை. ஸோ அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு சார். அதனால் 2மே மேட்ச் பண்ண அவசியம் இல்லைங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஓகே சார். இந்த 3 மணி நேரம் இந்த படத்துடைய லென்த் இருக்குல்ல, இந்த 3 மணி நேரம் லென்த் அவருக்கு எப்படி இருந்தது? இல்லை போகிறதே தெரியலையாங்க. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் படம் உங்களுக்கு. அதை நீங்கள் சில படங்கள் தாங்க கதை சரியில்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல் அடிக்கும். இது கதையை வேறு மாதிரி மாற்றிருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ஃபயராக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ இந்த அவர் கூட அரசியல் கட்சியில் இருக்கிற சில பேர்லாம் உள்ளே வர்றாங்க அப்படின்றாங்களா? அதுதான் சொல்கிறேன், காட்சிகள் மாற்றப்பட்டிருக்கு. விஜய் அரசியல் வந்ததுனால இந்த சீன்ஸ்லாம் மாறும்போது இவருடைய கூட இருக்கிற புஷியானதுலேருந்து நிர்மல்குமார்லேருந்து எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கட்சி தொண்டர்கள், உண்மையான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க படத்தில் வர்றாங்க. அந்த காட்சி அமைப்புகள் வந்து லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் பகவத் கேஸில் கிடையாது. அது கதையோட அது ஒரு பேட்டர்னில் கொண்டு போவாங்க. இது நிறைய மாற்றம் நிறைய செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் 2 கம்பேர் பண்ணி திரும்ப சொல்கிறது காரணம் தான்.
வெளிநாட்டில் பார்த்தவர்கள் வந்து செகண்ட் ஹாஃப் பிரமாதமாக இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த அப்பா புள்ள சென்டிமெண்ட் மாதிரி இந்த கதைக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள். செகண்ட் ஹாஃப் இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுக்கு மேட்ருக்கு தகுந்த மாதிரி அரசியல் கண்ணோட்டத்தோட விஜய்க்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே சார். இதான் இந்த தகவல் தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஜனநாயகன் வந்து பகவத் கேசரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிபேட்டே போகுது. தினம் ஒரு டிபேட்டு. நீங்க அந்த டிபேட்ல போய் பார்த்தீங்கன்னா அதுதாங்க பகவத் கேசரி படம் தானுங்க, அது ஏங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போதோ அந்த டோட்டலாக அந்த கிளைமேக்ஸில் பெருசாக கையை வச்சிருக்காங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லரில் இவங்க சேஞ்சஸ் பண்ண ஃப்ளாஷ்பேக் சீன் ஏதோ உள்ள வந்து போன மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்ன சீன்னா என்னால் கரெக்டாக டக்குன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். கமெண்ட் செக்ஷன்ல இருந்து அவங்க சொல்லிட்டுங்க. அவங்க சேஞ்ச் பண்ண ஒரு சீனோட அந்த படம் முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணி ட்ரெய்லரில் இருக்கு. அதான் அதை நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நேர்கள் சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டோம். பகவத் கேஸ்ல வராத ஒரு காட்சி ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த அப்பா புள்ள சென்டிமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்சாக இருக்குது. இதுவே வினோத் கொஞ்சம் முடிவு பண்ணி தானே வச்சிங்களேன், அப்பா புள்ள சென்டிமெண்ட்டை கூட கொஞ்சம் தூக்கிட்டு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தானே இந்த படத்துடைய கலரே வேறங்க உங்களுக்கு. அதை பட் பகவத் கேசரி ரைட்ஸை வாங்கினதுனால அந்த சீன்கள் வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். லேடிஸ் ஆடியன்ஸ்க்கு லேடிஸ் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் வரும். ரெண்டாவது அப்பா புள்ள மேல் அந்த மமிதா பிச்செல்லாம் இங்கே ஒரு வீட்டில் ஒரு புள்ளைய நினைப்பாங்க. ஒரு பெண் சமுதாயத்தில் எப்படி வாழணும், பூனையாக வாழக்கூடாது, புலியாக வாழணும், மாறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்ல வர்றாரு விஜய். இதில் எல்லா பெண்களும் புது ஜென்சி கிட்டலாம் உமன்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸாக மாறுவாங்க. இல்லை இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஹைலைட்டு. இந்த ஸ்கூலில் விஜய் போய் குழந்தைய கூட்டு போய் வச்சு ஒரு சின்ன ஒரு கோச் பண்ணுவார் ஒன்று. நீங்கள் டீச்சர்ஸ் வந்து மெயினாக சொல்லித்தர வேண்டிய முக்கியமான ஒரு லெசன் வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரது குட் டச் எது பேட் டச் எது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூலில் லைவாக வடபள்ளியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போய் லைவாக ஷூட் பண்ணாங்க. அந்த சீனில் படத்தில் போகும்போது சென்டிமெண்ட்ங்க கண்ணு கலங்கும் பாருங்க நீங்கள். அப்படியே ஒரு சீன் அது. இந்த பேபிஸ்லாம் அந்த ஒரு 3 years 4 years இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அங்கிள் நல்லா நிறைய சொல்லியிருக்காருன்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் லைக் பண்ணுவாங்க இந்த சீன். அப்படி ஒரு சீன் அமைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். ஸோ அதனால் இது வந்து அந்த படத்தில் இருக்குது. பட் இந்த அமைப்புகள் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிருக்கான்னு சொல்ல வரேன் நான் இந்த மேட்டர்ஸ். ஓகே சார். நிறைய நியூஸ் வந்துருச்சு. சென்சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் வெயிட்டிங். ஃபாரின் பூரா சென்சார் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஐயூஏ வாங்கி 16+ அளவுக்கு பெரிய அளவில் கட்ஸ் இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ இங்கேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரெடியாக இருக்காங்க. இங்கே வந்து அநேகமாக இப்போ நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு சர்டிஃபிகேட் கையில் வருது சார். மண்டே படம் பார்க்குறது மேலே ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுட்டாங்க ரிவைசி கமிட்டியில். அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக போகும்போது இந்த கட்ஸு கூட பெரிய அளவுக்கு வராருந்தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இவர்கள் பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறு, பார்க்க போகிற பார்வை வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த 25 கட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதை விட எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனோம்னா ஒரு 10 கட்ஸுக்குள்ளே தான் வருது மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது அதை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கு கன்ஃபார்மாக சர்டிஃபிகேட் கையில் வருது. எனக்கு தெரிந்து 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிஸ் ஆனால் 25 வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லா பேரும் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே போன வீடியோவில் சம்மந்தமானது நான் பேசியிருக்கேன் நிறையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு என்னென்ன விஷயம் திரும்பி வருது, சென்சார் வந்து வருதுங்கிறத வச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ நேரலுக்கு சொல்கிறேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் சென்சார் அதிகாரிகள் எப்போ பார்க்க போகிறாங்க, ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி சார்.